டேக்ஸ் சேவிங்ஸ் டூல்னு நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா டேக்ஸ் சேவிங் டூல்ஸுங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்லி இஎல்எஸ்எஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஏடிசியில் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1.25 lakhs. ஸோ இந்த டேக்ஸ் சேவிங் டூல்ஸுக்கும் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்க்கும் சம்மந்தம் இல்லை. டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்மார்ட்டான அப்ரோச். அதுவும் எஸ்பெஷலி இந்த லாஸில் இருந்து ப்ராஃபிட்டில் இருந்தது அப்படின்னா அந்த காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான இது சொல்லணும். ஈவன் தான் நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் லாஸில் காமிச்சிங்கன்னா கூட நீங்கள் அடுத்த வருஷத்தில் சப்சிக்வெண்ட் இயர்ஸில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். போன வருஷம் நீங்கள் கேபிட்டல் கெயின் லாஸில் காமிச்சிங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வருது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வச்சு நாக் ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த லாஸில் இருந்துட்டு திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வித்தின் 30 daysக்குள்ளே பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வெரி ஃபியூ பர்சன்டேஜ் தான் இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம ஊரில் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போட்டோன்னா நம்ம கண்ணை மூடின்னு உட்காந்துட்டுருக்கோம். அதனால் ஒரு தடவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். நடுவில் அவங்களுக்கு நீடு பேசிஸில் வந்து எடுப்பாங்களே தவிர இப்படி ஒரு மெத்தட் இருக்குது அதனால் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வெரி ஃபியூ பர்சன்டேஜ். ரொம்ப அதை பற்றி நாலேஜ் இருக்கிறவங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க.